ஜூலை மாதம் 2026 கடக ராசிக்கு எப்படி இருக்கும்? ராசியில் உச்ச குரு, சுக்கிரன், புதன். நல்ல பேர், புகழ், பணம், வசதி எல்லாமே இருக்கும். புது சொத்து வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு யாத்திரை, உள்ளூரில் வெளியே போய் ஏதாவது தொழில் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும். ஆனால் ஆரோக்கியத்தை கவனிக்கணும். ஏனென்றால் 2ஆம் பாவத்துக்கு அதிபதியான கிரகம் சூரியன் 12ஆம் பாவத்தில் இருக்கிறார். அதனால் செலவுகள் அதிகமாக இருக்கும். யாத்திரைகள் இங்கேயும் அங்கேயும் பணத்துக்காக சுற்ற வேண்டிய நிலைமை இருக்கும். நேரத்தோட நேரம் சாப்பிட வேண்டும், அல்லது தலைவலி, சீதளம், வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பணம் குறையாது. பணம் எப்படியாவது வந்து சேரும். மன நிம்மதி இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். ஏனென்றால் சுக்கிரன் குரு சேரும் பொழுது, ராசியில் சேரும் பொழுது, கணவன் மணிக்கு ஒரு காலத்தில் சண்டை இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு சண்டை எல்லாமே தீர்ந்துடும். பிரச்சனைலாம் தீர்ந்துடும். ஏன்னா நீங்கள் சொத்து வாங்க போகிறீங்க இல்லையா? சொத்து வாங்கினா எல்லாரும் கூடிடுவாங்க. தைரியமாக இருப்பீர்கள். வியாபாரிகள் நல்ல பணத்தை சம்பாதிப்பீர்கள். யாத்திரை செய்வீர்கள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட், நாட்டில் வெளிநாட்டில் எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி தான் தவிர பிரச்சனையே கிடையாது. அரசியல்வாதியாக இருந்தால் பேர், புகழ், பணம், வசதி, பெரிய பதவி உங்களுக்கு தேடி வரும் என்று சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். கலைஞராக இருக்கீங்கள், நல்ல நல்ல வேலை கிடைக்கும். அதில் நல்லா சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ப்ரமோஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னும் 1 மாதம் இருக்குது. ஏனென்றால் தசமயம் சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, இப்பொழுது ப்ரமோஷன் வந்து விட்டால் அது ஊர்லேருந்து கொஞ்சம் தொலுவாக வரும். அதனால் அங்கேயும் இங்கேயும் அலைச்சல் அதிகமாக இருக்கும். 1 மாதத்துக்கு அப்புறம், அந்த ஜூலை போன பிற்பாடு ஆகஸ்ட்லேருந்து ஓரளவுக்கு நல்ல இடத்துல உங்களுக்கு வர்றதுக்கு, வேலை வர்றதுக்கு, ஸ்தான தோஷம் குறைகிற வாய்ப்புகள் உள்ளன. விவசாயிகளுக்கு நல்ல லாபம், பேர், புகழ், வசதி எல்லாமே இருக்கும். விவசாயத்தினால உங்களுக்கு நஷ்டம் என்ற எந்த பொருளும் வந்து உங்களை தாக்காது என்று சொல்லலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீர்கள், நோய் நொடி குறையும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல ப்ரமோஷன் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக நல்ல லாபத்தை பார்க்கலாம். வயதான அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், சீசன் மாறுதுய்யா. சீசன் மாறுது. வெயில் காலத்துலேருந்து தமிழ்நாடை விட்டு வெளியே எல்லா இடத்துலையும் மழை பெய்யறது ஆரம்பிச்சிடும். ரெய்னி சீசன் ஆரம்பிச்சிடும். அதனால் தமிழ்நாடுலேருந்து வெளியே இருக்கிறவங்க இந்த ரெயின் சீசன் மாறனால தன்னுடைய வாட்டர் எடுக்கிற நேரம், தண்ணி குடிக்கிற இடத்துல அதில் பூச்சி கீச்சி இருக்கான்னு பார்க்கணும். தண்ணியை சுடு செஞ்சு சாப்பிடணும். அல்லது வயிற்று சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல பேருக்கு இந்த ஹீட் அண்ட் கோல்டில் போகிறனால இந்த கடகராசிக்காரர்களுக்கு சீதளம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்: நமசிவாய், 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 நமசிவாய். இந்த மந்திரத்தை எவ்வளோ நாளும் ஜபிக்கலாம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜபிக்கணும். 1. 2வது, ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம். சூரிய பகவானை கும்பிடணும். சூரிய பகவானுக்கு ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து விடணும். அதுக்கப்புறம் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் உட்காந்துட்டு கிழக்கில் முகம் செய்து படிக்க வேண்டும். அதில் படிக்க முடியலன்னா கேளுங்க. படிக்க தெரியலையா, யூடியூப்பில் போட்டு கேளுங்க. ஆதித்ய ஸ்தோத்திரம் வரும், அதை பண்ணுங்கள். இதை பண்ணிக்கொண்டே வந்தால் நீங்கள் கடகராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.